என்னோட 29 வயது வரைக்கும் நான் நார்மலாக இருந்தேன். ஒரு விபத்தில் எனக்கு பார்வை போச்சு 1997. நான் சந்தித்த சொன்னாங்கல்ல அப்டக்கிள்ஸ், அதுதான் எனக்கு வாழ்க்கையில் உயர முடியும் அப்படின்ற ஒரு படிக்கல்லாம் அமைச்சது. பார்வை இருந்து இல்லாத போனதுனால எனக்கு எதுவுமே தெரியாத இருண்ட உலகத்திலே தான் இருந்தேன். 2007க்கு அப்புறம் தான் எனக்கு பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஒரு லேப்டாப் பயன்படுத்த முடியும், மொபைல் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற செய்தியே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் இந்த சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் அக்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பல புத்தகங்களை படித்து இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மெமரி ட்ரெய்னர்ஸை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். வேர்ல்டு லெவலில் 24 கண்ட்ரியில் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்காங்க. நான் பார்வை போனதுக்கு அப்புறம் எனக்கு திருமணமாச்சு. பார்வை இருக்கிற ஒரு பெண் என்னைய கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு பொண்ணு பிஎஸ்சி மேக்ஸ் பிஎட். என்னுடைய மகன் 22 வயது, இப்பொழுது தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. எனக்கு 2 கண்கள் பார்வை போனது, ஆனால் 6 கண்களாக அவங்க இருந்து என்னைய பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நார்மல் பர்சன்ஸ் படிக்கிறாங்கன்னா அபாகஸில் மென்டல் அரித்மெட்டிக்ஸ் படிப்பாங்க. நமக்கு 10 விரலே போதும். ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவையே அந்த அபாகஸ் பீட்ஸை வச்சுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 36 டேபிள்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இதான் அதோடைய இது 36 அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்டில் 3 ஃபிங்கர், ரைட் ஹேண்டில் 2 ஃபிங்கர். இது 36. 36 ஒன்ஸ் ஆர் 36, 36 டூஸ் ஆர் அப்படின்னா 72. இதுதான் அதோடைய வேல்யூ. இது மாதிரி ஒரு ஃபிங்கருக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இதில் அசெண்டிங், டிசெண்டிங், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இந்த ஃபிங்கரை வச்சு வேல்யூ போட முடியும். பார்வையற்றவங்களுக்கு இந்த கால்குலேட்டரோ அல்லது மற்ற டூல்ஸோ இல்லாத இந்த ஃபிங்கரை வச்சே போடலாம். நமக்கு மைண்டு இருந்தால் போதும், பிரெயின் இருந்தால் போதும். நம்மகிட்ட இருக்கிற இந்த 5 சென்சஸில் முக்கியமாக இந்த ஐ அப்படின்ற சென்ஸ் போனாலும் இந்த இயர் அப்படின்ற இந்த சென்ஸை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்க முடியும்ன்றது தான் இந்த விஷயம். நேத்ரோதயா பொறுத்தளவு நம்மளுடைய அஸ்வினி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே சிலபஸ், அதே கொஸ்டின் பேப்பர் நடந்து முடிந்த 10th போர்டு எக்ஸாமில் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க மேக்ஸில். எனக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்ஸ் சப்ஜெக்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப நம்பினாங்க என்ன, நீ தான் மேக்ஸில் சென்டம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பினாங்க. அவங்க நம்பிக்கையும் காப்பாற்றுற விதமாக நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் மேக்ஸில் சென்டம் எடுக்க. காட்ஸ் கிஃப்ட், எனக்கு மேக்ஸில் சென்டம் வந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் பத்தலை எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மைண்ட்லேயே போட்டு சொன்னதுனால எனக்கு எக்ஸாம் டைம்லேயும் ஈஸியாக இருந்துச்சு. 10:30லேருந்து 1:30க்குள்ளெல்லாம் எக்ஸாம் முடிச்சிட்டேன். 1 மணி நேரம் எனக்கு ஃப்ரீயாக டைம் இருந்துச்சு. பார்வையற்றவங்களால கம்ப்யூட்டர்ஸ் அவங்களால பயன்படுத்த முடியுமா, ஆளுமை செலுத்த முடியுமா? நிறைய இங்கே 2 மாணவிகள் ஹேமதாரிணி, நிவேதா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் 200க்கு 200 இவங்க வாங்கிட்டாங்க. இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாகவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இட்ஸ் a லாங்குவேஜ். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ன்றது நம்ம we have to listen and apply அதே தான். பட் இங்கிலீஷ்ன்றது நம்ம என்றைக்குமே 100 வாங்க முடியாது. we are not perfect. விஷுவலி இம்பேர்ட் சைட்டட் அப்படின்றது ஐசைட் மட்டும்தான் இல்லை, லெட்டர்ஸ் தெரியாததுனால எழுத முடியாது, தட்ஸ் ஆல். ஆனால் அது தவிர சைட்டடும் நம்மளும் எந்த விதத்துலையும் குறைஞ்சதில்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே பிரெயின், ஒரே மைண்ட் தான். நம்ம ஒரு சிபிஎஸ்சி சிலபஸாக இருந்தாலுமே நம்ம நல்லா புரிஞ்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா எதுவாக இருந்தாலும் வாங்கலாம். வேலூர்லேருந்து நேத்ரோதயா பள்ளியில் சேரணும்னு நினச்ச தம்பி வரும்போது எல்லாரும் சொன்னாங்க நேத்ரோதயா நல்ல ஸ்கூலு, அங்கே போனால் நல்லா சொல்லி தருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் நேத்ரோதயாவுக்கு வந்தேன். எல்லோரும் நல்லா டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லோரும் நல்லா சொல்லி கொடுத்ததுனால தான் எனக்கு நல்ல மார்க் எடுக்க முடிஞ்சது. இங்கே சாப்பாடு, தங்கறதுக்கான இடம் எல்லாம் ஃப்ரீ. அதுக்கப்புறம் எல்லாரும் நேத்ரோதயாவில் படிங்க. நேத்ரோதயாவில் படிக்கிறதுனால உங்களால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் சார்கிட்ட ஏதாவது உதவின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சார் கண்டிப்பாக செய்வாங்க.
நேத்ரோதியாவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு செஸ் கேம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. சார் செஸ் கேம் சொல்லி கொடுத்ததுனால நான் நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட் வரைக்கும் போவது வாய்ப்பு கொடுத்தது.